நமக்கு அநியாயம் செய்யக்கூடிய உறவுகளுக்கு நலவு செய்து பாருங்கள். நமக்கு கெடுதி செய்யக்கூடிய உறவுகளுக்கு நலவு செய்து பாருங்கள். நம்முடைய உரிமைகளை பறிக்கின்ற உறவுகளுக்கு அவர்களுடைய உரிமை அழகான முறையில் கொடுத்து பாருங்கள். அவர்கள் பறிக்க பறிக்க நீங்கள் கொடுக்க கொடுக்க ஒரு நாள் வரும், நீங்கள் மரணித்து ஜனாசாவாக இருக்கின்ற ஒரு சந்தர்ப்பம் வரைக்கும் அவர்கள் உங்களை துண்டித்துக் கொண்டே இருக்க நீங்கள் அவரை சேர்ந்திருந்தால், அந்த ஜனாசாவுக்கு முன்னுக்கு வந்து நின்று கொண்டாவது தலை குனிந்து, நான் எவ்வளவோ கெடுதிகள் செய்திருந்தும் அவன் எனக்கு நலவைத்தானே செய்தான் என்கின்ற அந்த குமுறலோடு உங்களுக்காக ஒரு பிரார்த்தனை செய்வானே, அந்த உறவு செய்கின்ற பிரார்த்தனையாவது கடைசியாக கிடைக்கும் என்பார் சகோதரர்களே. கையேந்தி இதற்கு பின்னால் இவனுக்கு அநியாயம் செய்ய முடியாது, அவனிடத்திலே மன்னிப்பும் கேட்க முடியாது, அவனுக்கு ஏதாவது செய்வதென்றால் இந்த ஜனாசாவுக்காக வேண்டி நான் செய்கின்ற பிரார்த்தனை தானே என்று அந்த உறவு உங்களுக்காக செய்யுமே ஒரு பிரார்த்தனை. இந்த பிரார்த்தனை லேசாக உங்களுக்கு கிடைக்காது. அது கிடைக்க வேண்டும் என்றால் நீங்கள் உறவுகளை பேணி வாழ்ந்தால் தான் கிடைக்கும் என்பார் சகோதரர்களே. அந்த அளவுக்கு பெருமதியானது இந்த உறவுகளை பேணுவது என்பது. யாரோ ஒரு நண்பன், யாரோ பேசி பழகின, ஒரு 2 நாள் பேசி பழகின, 3 நாள் பேசி பழகின நண்பன், அல்லது 1 வருடம் 2 வருடங்கள் நம்மோடு இருந்த நண்பன், இவர்களை எல்லாம் விட இரத்த உறவுக்கு ஒரு பலம் இருக்கின்றது என்பார் சகோதரர்களே. அதற்கென்று ஒரு வரலாறு இருக்கின்றது, அதற்கென்று ஒரு உணர்வு இருக்கின்றது. அந்த உணர்வுகள் எல்லாம் சேர்ந்து நமக்கு செய்கின்ற பிரார்த்தனை மிக உணர்வுபூர்வமான பிரார்த்தனையாக இருக்கும். அது சில வேளைகளில் நம்முடைய நண்பனிடத்திலே கிடைக்காது என்பதை உள்ளத்திலே ஆழமாக பதிய வைத்துக் கொள்ளுங்கள். உறவுகளை பேணுவது என்பது அவர்கள் எவ்வளவு துண்டித்தாலும் அவர்கள் துண்டிக்கின்ற அந்த அம்சங்களை கொண்டு நாங்கள் அவர்களை சேர்வது அல்ல, துண்டிக்க துண்டிக்க சேர்ந்து கொண்டே நாங்கள் இருக்க வேண்டும் என்பதை சொல்லிக் கொள்கிறோம்.